ஹாய்! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 12த் சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப 11த், 12த் சிறப்பு தமிழ்லேருந்து குரூப் 4லயும் சரி, குரூப் 2லயும் சரி, இந்த இந்த இயரே நீங்க பார்த்திருப்பீங்க. 2 எக்ஸாம்லயுமே 6-7 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ, நம்ம சிறப்பு தமிழையும் ஃபுல்லா படிக்க தேவையில்ல. கொஸ்டின் ஏரியாவா கவர் பண்ணி படிச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க அந்த 100 மார்க்ஸ் அப்டிங்கிற நம்மளோட டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற டாபிக்க பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உலக மொழியியல் அறிஞர்கள் சங்க இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது உலக மொழியியல் அறிஞர்கள் வந்துட்டு, நம்ம தமிழ் மொழியோட அந்த சங்க கால இலக்கியங்கள வந்துட்டு செவ்வியல் இலக்கியங்களா வந்து ஏத்துக்கிட்டாங்க. இந்த சங்க இலக்கியங்களோட காலம் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுலருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இந்த சங்க இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழோட செவ்வியல் தன்மைக்கு சான்றாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றன. தமிழ் வந்து எவ்ளோ பழமையான மொழி, அது எவ்ளோ செவ்வியல் தன்மையோட இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சங்க இலக்கியங்கள் தான் வந்து சான்றுன்னு சொல்றாங்க. பாட்டும் தொகையுமாக 18 நூல்கள வந்துட்டு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அததான் 14 மேற்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள் தான் சங்க இலக்கிய நூல்கள். அந்த 14 மேற்கணக்கு நூல்கள் என்னென்னன்னா, 8 தொகையும் 10 பாட்டும். இந்த 8 தொகை நூல்கள்ல 8 நூல்கள் இருக்கு. 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கு. இதுல இந்த 8 தொகை நூல்ல அகம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறது 5 நூல்கள் இருக்கு. புறம் சார்ந்த நூல்கள் 2 நூல்கள் இருக்கு. அகமும், புறமும் சார்ந்தது 1 நூல். இதுல இந்த நீங்க இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அகமும், புறமும் பரி. அகமும் 2 ஏதோ ஒண்ணு பூ பறிக்கிறோம். அந்த மாரி அகமும், புறமும் போய் பூ பறிக்கிறோம். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, அது வந்து பரிபாடல். அடுத்து புறம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறது பா, பூ அப்படின்னு தான் வரும். அப்படின்னு சொல்லிட்டு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2யும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கிறதெல்லாம் அகம் சார்ந்த நூல்கள். அகம் சார்ந்த நூல்கள் என்னென்னன்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அடுத்து 10 பாட்டு. இந்த 10 பாட்டுல அகம் சார்ந்த நூல்கள் 4, புறம் சார்ந்த நூல்கள் 6. இந்த அகம் சார்ந்த நூல்கள் என்னென்னன்னா, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. இது புறம் சார்ந்த நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைப்படும் கடாம், மதுரை காஞ்சி. இதுல இந்த மலைப்படும் கடாம் அப்படிங்கிற நூல் வந்துட்டு கூத்தராற்றுப்படைன்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இதுல ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அதாவது 10 பாட்டு நூல்கள்லயோ அல்லது 14 மேற்கணக்கு நூல்கள்லயோ ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லணும்னா 4. ஆற்றுப்படை நூல்கள் 4 தான். அதே இது ப 10 பாட்டு நூல்கள்லயோ, இல்ல 14 மேற்கணக்கு நூல்கள்லயோ வந்துட்டு ஆற்றுப்படைன்னு பெயர் கொண்ட நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 5. ஸோ, இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ, ஆற்றுப்படை நூல்கள்னா 4. அதே இது ஆற்றுப்படைன்னு பெயர் கொண்ட நூல்கள் அப்படின்னா 5 நூல்கள். தமிழ் செவ்வியல் இலக்கியங்களோட அந்த சங்ககால பாடல்களோட எண்ணிக்கை. இதோட பாடல்களோட எண்ணிக்கை மொத்தம் எத்தன பாடல்கள்னா 2381 பாடல்கள். இதுல அகத்திணை பாடல்களோட எண்ணிக்கை 1862. புறத்திணை பாடல்கள் வந்துட்டு 519 பாடல்கள் புறத்திணை பாடல்கள் இருக்கு. இதுல இந்த 2381 பாடல்கள் சங்க பாடல்கள் இருக்கு இல்லையா? அத 473 புலவர்கள் பாடியிருக்காங்க. அதுல 49 புலவர்கள் வந்துட்டு பெண்பாற் புலவர்கள். இந்த சங்க பாடல்கள்லயே இந்த ஒரு பாடலால வந்துட்டு கணியன் பூங்குன்றனார் வந்து உலக புகழ் பெற்றிருக்காரு. அதுதான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற பாடல் மூலமா கணியன் பூங்குன்றனார் உலக புகழ் அடைஞ்சிருக்காரு. இந்த சங்க பாடல்கள்ல அதிக பாடல்கள பாடுனது யாரு அப்படின்னா கபிலர். இவர் 235 பாடல்கள பாடியிருக்காரு. இந்த 2381 பாடல்கள்ல 235 பாடல்கள வந்து கபிலர் பாடியிருக்காரு. சங்ககால புலவர்களை சான்றோர் என க சுட்டுவது வந்துட்டு தமிழ் மரபு. சங்ககால புலவர்கள வந்துட்டு சான்றோர்ன்னு தமிழ் மரபுல சொல்லப்படுது. இந்த இந்த சங்க இலக்கிய காலம் எப்படி அழைக்கப்படுது, எப்படி போற்றப்படுது அப்படின்னா, இயற்கை நெறி காலம் அப்படின்னு போற்றப்படுது. இத சங்ககால இலக்கியத்தோட மையக்கரு என்னன்னா, மானிட வாழ்வு தான் வந்துட்டு இந்த சங்க இலக்கியத்தோட மையக்கரு. ஸோ, நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன டாபிக்லயே எத்தன கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ, சிறப்பு தமிழையும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த சிறப்பு தமிழுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க் யூ.